கருவறை இருட்டு கருப்பாகத்தான் இருக்கும். ஆனால் குழந்தை வெளிவந்தவுடன் எப்படி இந்த உலகின் வெளிச்சத்தை காண்கிறதோ அதே போல நானும் கருப்பு தான். என் மீது வெண் சுண்ணக்கட்டி கொண்டு எழுதும் போது நீங்களும் நீங்கள் கற்ற கல்வியும் வெளிச்சத்திற்கு வருவீர்கள் என்றால் அது என்னால் தானே. சாலையில் ஒரு உயிருள்ள மனிதன் விழுந்து கிடந்தால் கூட அவனுக்கு உதவி செய்வதை சமூக வலைதளங்களில் பரப்பும் நீங்கள் எல்லாம் உயிரற்ற பொருளான இந்த கரும்பலகைக்கு எப்படி உதவுவீர்கள்? என் மீது எழுதப்படும் எழுத்துக்கள் வேண்டுமானால் காலப்போக்கில் அழிந்து போகலாம். ஆனால் என் மீது எழுதப்பட்ட அறிவு பதிவுகள் என்றென்றும் அழியாதவைதான். அன்புக்குரிய பெருமக்களே, இந்த சரஸ்வதி பூஜையில் வகுப்பறை வந்தவுடன் நம் கண்ணுக்கு புலப்படுவது கரும்பலகை தானே. பலகையை பற்றி பேசுவதற்கு தீஷா திரவியராஜ் வருகின்றார் உங்கள் பாராட்டுதலோடு. நீ என்ன தலைப்புலடா கண்ணா பேச போற? கரும்பலகை. கரும்பலகை, அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். கரும்பலகையில தான் நீ பேச போறேன்னு. எந்த ஊர்லேருந்து வந்திருக்க? கரம்பக்குடி, புதுக்கோட்டை மாவட்டம். ஓ, கரம்பக்குடியிலேருந்து வந்த குழந்தை கரும்பலகையை பற்றி பேச போறா. படிக்கிற ஸ்கூல் பற்றி தெரிஞ்சுக்கலாமே. நான் படிக்கிற ஸ்கூல் புதுக்கோட்டை அரசு மாதிரி பள்ளி, கைக்குறிச்சி. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தை வந்திருக்க. ஆமாங்க ஐயா. உண்மையாகவே ஜெயா டிவி பெருமைப்படுது, சந்தோஷப்படுது. மிக்க நன்றிங்க ஐயா. நீ பேசுறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லட்டுமா? கரும்பலகைன்னு ஒன்று நான் படித்த செய்தி ஒன்று ஞாபகம் வந்தது. ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ளே போனோன்னு ஆசிரியர் கரும்பலகையில் ஒரு யானையை வரைஞ்சிருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு? என்ன வரைஞ்சிருக்காரு? யானையை வரைஞ்சிருக்காரு. இது என்னன்னு கேட்டிருக்காரு. கிளாஸில் இருந்த 39 பேர் யானை யானைன்னு சொல்லியிருக்கான். தீஷா மாதிரி ஒரு பொண்ணு இது யானை இல்லைன்னு சொல்லியிருக்கு. குச்சியை எடுத்திருக்காரு. சார் நிறுத்துங்க சார், இது யானையினுடைய படமே தவிர இதுவே யானை இல்லை அப்படின்னு இருக்காரு. படத்தை பார்த்து பாடம் நடத்தக்கூடாது, கிரியேட்டிவ் எஜுகேஷன் வேண்டும் என்று கரும்பலகை சொல்லி கொடுத்தது என்கின்ற வார்த்தையை அண்மையில் நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன். அந்த கரும்பலகை இப்போது கரும்பு போல இனிக்க கருத்தோடு பேச வருகிறது. உங்கள் கைத்தட்டலோ. மிக்க நன்றி. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே. வானமலர்ந்தது அனைத்து மலர்ந்தது வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே என்று முத்தமிழ் தாயை வணங்கி என் முகம் பார்க்கும் முன்பே, என் குரல் கேட்கும் முன்பே, என் குணமறியும் முன்பே என்னையும் நேசித்த இதயம் அம்மா. மேலும் ஒரு படி சொல்ல வேண்டுமானால் என் பெற்றோரையும் வணங்கி ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் அன்பு கனிந்த நாவு கொண்டு இந்த பேசும் மன்றத்தில் கரும்பலகையாக பேச வந்திருக்கிறேன் உங்கள் முன்னால். ஆராய்ச்சிக்காகவே படைக்கப்பட்ட பொக்கிஷங்கள் நாங்கள். மாணவர்களின் ஆரம்ப கல்விக்கு பிரகாசமான ஒளி. இது வகுப்பறையா இல்லையா என்பதை நிர்ணயம் செய்யும் மேசைகளும் சுவர் அலங்காரங்களும் வால் பெயிண்டுகளும் பின்னால் வந்தவை. நாங்களோ வெகு காலமாக அந்த வேலையை செய்து வருகிறோம். காலமெல்லாம் வழிகாட்டினாலும் ஆசிரியர்கள் போல் எங்களுக்கு எந்த பதவி உயர்வும் கிடைக்கவில்லை. ஏன் வகுப்பறைக்கு வழிகாட்டும் நாங்களே இப்பொழுது திண்டாடும் நிலையில் கிடக்கின்றோம். இப்பொழுது ஸ்மார்ட் போர்டின் வருகைக்கு பின்னர் நீங்கள் எங்களை கண்டு கொள்வதே இல்லை. சொல்ல துடிக்கும் ஆசிரியருக்கும் சொல்ல தெரியாமல் தவிக்கும் மாணவர்களுக்கும் இடைப்பட்டவன் நான் தான். தொலைந்தால் கிடைக்கும் பொருள் அல்ல நான். எத்தனை யுகங்கள் கிடந்தாலும் கிடைக்காத பொக்கிஷம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். வகுப்பறைக்கு வரும் அதிகாரிகள் எல்லாம் முதலில் மாணவர்களை சந்திப்பதற்கு முன்பாக என்னைத்தான் சந்திக்கிறார்கள். அப்படிப்பட்ட கரும்பலகையான நான் கணித சூத்திரங்கள் அனைத்தையும் கண்டறிந்த ராமானுஜர் பயன்படுத்தியது கூட என்னை தான். மலாலா பெண் கல்வி புரட்சிக்காக உலகிற்கே ஒரு அமர்க்களம் செய்வதற்கு பயன்படுத்தியதும் இந்த கரும்பலகையை தான். ஏன் இது மட்டுமா? தினமும் ஒவ்வொரு நாளும் தேதியை மாற்றவும் பழமொழிகளை எழுதவும் போட்டி போட்டுக் கொண்டது எனக்காகத்தானே. ஆசிரியர் அழைத்து எழுதிட கேட்கையில் பெருமிதம் கொண்டதும் என் அருகில் தானே. தாயின் கருவறை இருட்டு கருப்பாகத்தான் இருக்கும். ஆனால் குழந்தை வெளிவந்தவுடன் எப்படி இந்த உலகின் வெளிச்சத்தை காண்கிறதோ அதே போல நானும் கருப்பு தான். என் மீது வெண் சுண்ணக்கட்டி கொண்டு எழுதும் போது நீங்களும் நீங்கள் கற்ற கல்வியும் வெளிச்சத்திற்கு வருவீர்கள் என்றால் அது என்னால் தானே. ஏன் கரும்பலகை என்றால் சாதாரணமாக நினைத்து விட்டீர்களா? கடவுள் சிலருக்கு அதிகமான அறிவை தருவார், சிலருக்கு அதிகமான புகழை தருவார், சிலருக்கு அதிகமான செல்வத்தை தருவார். ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும்
வாழ்க்கையில் பலரை முன்னேற வைக்கும் வாய்ப்பை தருவார். அந்த வகையில் இந்த கரும்பலகையான நானும் ஒருவன் என்பதை மிக பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று வகுப்பறையில் எல்லாம் கீழ்மட்ட கரும்பலகை என்ற பெயரில் என்னை பயன்படுத்தி வருகிறார்களாம். ஏனென்றால் மாணவர்கள் என் மீது எழுதி படிக்கும் போது அவர்களின் படிப்பு திறனும் அவர்களுக்கு படிப்பின் மீது ஆர்வமும் அதிகரிக்கிறது என்ற செய்தியை கேட்கும் போதெல்லாம் என் மனம் எவ்வளவு ஆனந்தம் அடைந்தது தெரியுமா? ஆனால் இந்த மகிழ்ச்சி அடைந்த சிறிது நாட்களிலேயே ஸ்மார்ட் போர்டின் வருகைக்கு பின்னர் ஒவ்வொரு நாளும் தேதியை மாற்றவும் பழமொழிகளை எழுதுவோம் போட்டி போட்டு கொண்டிருந்த மாணவர்கள் எல்லாம் ஆஹா நான் அந்த பக்கமே வரமாட்டேன், எனக்கெல்லாம் டஸ்ட் அலர்ஜிப்பா என்று என்னை ஒதுக்கும் போது என் மனம் எவ்வளவு வேதனை அடைகிறது தெரியுமா? ஆமாம், உங்களிடம் சொல்லி என்ன பிரயோஜனம்? சாலையில் ஒரு உயிருள்ள மனிதன் விழுந்து கிடந்தால் கூட அவனுக்கு உதவி செய்வதை சமூக வலைதளங்களில் பரப்பும் நீங்கள் எல்லாம் உயிரற்ற பொருளான இந்த கரும்பலகைக்கு எப்படி உதவுவீர்கள்? ஏன் ஜங்கல் பிளாக் போர்ட் என்ற அமெரிக்காவில் வெளியான ஒரு திரைப்படம் என் பெயரை கொண்டது. அந்த திரைப்படம் அமெரிக்க இளைஞர்களுக்கு மத்தியில் எத்தகைய புரட்சியை ஏற்படுத்தியது என்று 1950 வாழ்ந்த மக்களிடம் கேட்டுக் கொள்ளுங்களேன். ஏன் ஒரு கரும்பலகையில் எழுதப்படும் எழுத்துக்களால் தான் ஆசிரியர்கள் இருள் நீக்கி அறிவின் வெளிச்சத்தை உங்கள் மீது பாய்ச்ச முடிகிறது என்பதை மறந்து விடாதீர்கள். குழந்தைகள் சின்ன கரும்பலகையில் எழுதும் ஒவ்வொரு எழுத்தும் தான் அவர்களின் எதிர்கால வாழ்வின் தொடக்கம் என்பதையும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். என் மீது எழுதப்படும் எழுத்துக்கள் வேண்டுமானால் காலப்போக்கில் அழிந்து போகலாம், ஆனால் என் மீது எழுதப்பட்ட அறிவு பதிவுகள் என்றென்றும் அழியாதவைதான். ஏன் இது மட்டுமா? திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னார், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்று. அகழ்பவர்களை தாங்கும் நிலம் போல நம்மை இகழ்பவர்களையும் நான் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்லியிருந்தார். ஆனால் அவர் இந்த நூற்றாண்டிலிருந்து என் நிலைமையை பார்த்திருந்தார் என்றால் தன்னை அழிப்பாரை தாங்கும் கரும்பலகை போல தன்னை இகழ்வார் பொறுத்தல் தலை என்றுதான் எழுதியிருப்பார். தேய்ந்தாலும் மறைந்தாலும் மலரும் பௌர்ணமி நிலவை போல ஒவ்வொரு கடைகளிலும் மசூதிகளிலும் தேவாலயங்களிலும் கோயில்களிலும் ஏன் பொது இடங்களிலும் தெருக்களிலும் இன்றும் நான் காணப்பட்டுதானே வருகின்றேன். இந்த போலியான உலகில் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னவென்றால் ஒவ்வொரு வகுப்பறையிலும் மாணவர்கள் அமைதியாக இருப்பதற்கு காரணமே என் மீது அவர்கள் பெயர் பதிந்துவிடக்கூடாது என்பதற்காக தான். அப்பொழுது ஒவ்வொரு வகுப்பறையிலும் அமைதியை நிலைநாட்டும் எனக்குத்தானே முதலில் அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் கிடைக்கவில்லை என்ற மிகப்பெரிய இந்த சமூகத்தில் எனக்கு கோபம் உள்ளது. பிடிக்காமலேயே வருகை பதிவை மனப்பாடம் செய்த அப்பாவி நான் மட்டும்தான் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். கரும்பலகையான நான். நன்றி, வணக்கம். போர்டில் அதை எழுதி பேசி பார்த்துருக்கேன், ஒரு போர்டே பேசினது இன்னைக்கு தாம்மா பார்த்துருக்கேன். அதை விட கரும்பலகையோட நான் இப்போ கொஞ்சம் பேசணும். உன் பேச்சை கேட்டால் ஜெயா டிவியில் பார்த்த பேரண்ட்ஸ் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கரும்பலகைக்குள்ளே எவ்வளவு விஷயம் இருக்கா. ஒரு உலக திரைப்படத்தை சொல்லி அமைதிக்கான நோபல் பரிசு இதெல்லாம் நீ சொல்லும் போதுமா ஒன்று தான் எனக்கு தோணுது. இந்த நிறம் பற்றிய தாழ்வு மனப்பான்மையை இந்த உலகம் தகர்த்து எறிய வேண்டும். நான் இன்னி கூட சொல்கிறேன், இன்றைக்கி சரஸ்வதி பூஜை எல்லோரும் கோவிலுக்கு போகிறோமே, வாசலில் உள்ள பெயிண்ட்டு கலராக தான் இருக்கும், உள்ளே இருக்க சாமி கருப்பாக தான் இருக்கும். பெயிண்ட்டை விட சாமிக்கு தான் மரியாதை. கருப்பை பற்றி நீ விதவிதமாக சொல்கிற கருத்துக்களை கேட்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நான் இப்போ ஜெயா டிவியோடைய நேயர்கள் எப்படி தெரியுமா இருந்திருப்பாங்க? ஒன்று சொல்கிறேன், நான் படிக்கிற காலத்தில் போர்டில் எவன் லீடராக இருக்கானோ டெய்லர்கிட்ட போய் டஸ்டர் தைச்சி கொண்டு போகணும். வீட்டிலேருந்து கறியை கொண்டு போய் லெஃப்டில் தேய்ச்சி டஸ்டரில் தொடச்சி வருகை பதிவுன்னு எழுதணும். இப்படிப்பட்ட பல ஞாபகங்களை உன் அறிவு கிடங்குலேருந்து கொட்டினிய கரும்பலகையே, உனக்கு நோபல் பரிசு கிடைக்கிறதோ இல்லையோ, ஜெயா தொலைக்காட்சியின் இதய சிம்மாசன பரிசு உனக்கு இன்றே தருகிறோம். ஒரு பலத்த கைத்தட்டு. கரும்பலகைக்கு எங்கள் கனிவோடு கூடிய வாழ்த்து. ரொம்ப நன்றிங்க.